டிபிக்கல் இந்தியன் டீம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூல். இது மீனிங்லெஸ் சீரிஸ்ங்க. ஏங்க விளையாட்டீங்க எனக்கு புரியல. ரோஹித் விராட்டி துலீப் டிராஃபி கூட ஆட வைக்கிற பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். நான் ருத்ராஜ் கைக்வாட் எடுக்காது பெரிய பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ரீசன்? ஐம் டோட்டலி அப்செட். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிஆர். குட். ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டீம் இந்தியா. எக்கச்சக்க ஷாக்கிங் விஷயங்கள், நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எதிர்பார்த்தோம். ருத்ராஜ் கைக்வாட் எடுக்காது பெரிய பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் பிரேதம். நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஊர் முழுக்க எல்லாரும் பேசிட்டு இருந்த முதல்லயே ஸ்ட்ரைட்டாவே டைவ் பண்ணலாம் இந்த வீடியோ. ஊர் முழுக்க பேசிட்டு இருந்தேன்னா ஹார்திக் பாண்டியா தான் நெக்ஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவர்தான் மும்பை இந்தியன்ஸும் கேப்டன் பண்றாரு. இவர் கௌதம் கம்பீர் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாவே ஹார்திக் இல்ல நீங்க எல்லாம் கேப்டன் இல்ல, எனக்கு சூரியகுமார் யாதவ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி T20 கேப்டனா சூரியகுமார் யாதவ் போட்டிருக்காங்க. சரி, ஹார்திக் அவைலபிலிட்டி, அவர் ஓடிஐ விளையாடலன்னு சொல்லிட்டாரு, பட் T20 விளையாடுறாரு. இருந்தாலும் he is looking at Suryakumar Yadav as captain Gautam Gambhir. பிரேதம் எனக்கு கொஞ்சம் இது கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு பத்ரி. இப்ப வந்து ஒபிஷியல் ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஹார்திக் பாண்டியா நமக்கு தெரியும் அவர் ஃபிட்னஸ் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். சில மேட்ச் ஆடுறாரு, ஆடல. சோ அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கண்டினியூட்டி வேணும், சோ அதனாலதான் நாங்க ஸ்கைய போட்டிருக்கோம்னு. இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்கை 2 மாசம் ஆடல. டிசம்பர் ஜனவரி ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அது விட்டுருங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரோஹித் சர்மா T20 கேப்டனா இருக்கும் போது எவ்வளவோ சீரீஸ் வந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு. பங்களாதேஷா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், உட்கார்ந்துட்டு மேஜர் சீரிஸ் கொண்டு தான் வந்தாரு. உங்களுக்கு கண்டினியூட்டி மாத்திரம் இருக்கு. அப்ப கண்டினியூட்டி இருந்துச்சு. ஆனா ஹார்திக் பாண்டியா வந்து 2 சீரிஸ் உட்கார்ந்துட்டு 2 சீரிஸ் ஆடினா கண்டினியூட்டி போயிடுமா? எனக்கு அந்த கான்செப்ட் புரியலங்க. சீரிஸ் டிபிக்கல் இந்தியன் டீம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூல். எப்போதுமே இப்படிதானே, நம்ம நாட்டுல எப்போதுமே இப்படிதானே, எல்லாருக்கும் ஒரே ஒரு ரூல் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல். எஸ், ஹார்திக் பாண்டியா ஃபிட்னஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் எஸ், மெனி பிளேயர்ஸ் இந்த பாஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி ஆடி இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணது இல்ல. பட் இவருக்கு வரும்போது இவர் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, பிரேதம், சூரியகுமார் யாதவ் இஸ் a மும்பை கிரிக்கெட்டர். இந்த ஒரு மும்பை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குமா கேப்டன்சில அப்படின்னு எனக்கு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் இஸ் நாட் a மும்பைக்கர். இருக்கலாம், பட் மும்பை இந்தியன்ஸ் அதெல்லாம் அது நான் ஃபேக்டரா ஒத்துக்க மாட்டேன். இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா இந்தியன் கிரிக்கெட்ல இது இருக்கு, இது ஒரு உண்மை. இல்ல, எஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ், பும்ரா தான் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட், அதுல டவுட் இல்ல. ஏன்னா நம்பர் 2 நீங்க யாருக்கா கொடுத்துருக்கோம்னா ஹார்திக் பாண்டியா கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு 10-11 விக்கெட் எடுத்தாரு, இம்பாக்ட்ஃபுல் ரன்ஸ், நல்ல ஃபீல்ட் பண்ணாரு, அவர் கிளட்ச் பிளேயர் ப்ரூவ் பண்ணார். நான் நினைச்சேன் 100% பாண்டியா தான் கேப்டன். பிகாஸ் நான் அதே பாயிண்ட் திரும்ப சொல்றேன், ரோஹித் நிறைய சீரிஸ் விளையாடாம வேர்ல்ட் கப் சொல்லி கேப்டன் பண்ணி ஜெயிச்சும் கொடுத்தாரு. ஏன் ஹார்திக் பாண்டியா அதை செஞ்சிருக்க முடியாது? எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். பட் இதுதான் கோச்சோட ஹேண்ட் பிக்ட் கேப்டன், இது கிளியரா தெரியுது. அப்கோர்ஸ் கோச் வந்து அவர் கேப்டனோட ஒர்க் பண்ணும் அடுத்த 2 இயர்ஸ், அதனால சூர்யாவை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா தெரியும், கோச்சோட ஹேண்ட் பிக்டா BCCI ஹேண்ட் பிக்டான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் எனக்கு தெரியல. சரி, நம்ம விட்டுருவோம். பட் லிட்டில் பிட் சர்ப்ரைசிங் டிசிஷன். இத நம்ம ஒத்துட்டே ஆகணும். பட் இது சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஸ்டேட்மென்ட் எங்கயோ படிச்சேன். ஆமா, இது சொல்லிட்டு ஆமா, ஏன் 5 ஸ்பின்னர் எடுத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா பதில் சொல்றேன்றுவாங்க. ஏன் இவ்வளவு பண்றீங்கன்னா அதுக்கு அப்புறம் 1 வருஷம் பாக்குறேன்றுவாங்க. ஏங்க இது எப்போதுமே நடக்கிறதாங்க BCCIல. பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது கௌதம் வந்த உடனே பயங்கரமான சில விஷயங்கள் நடக்குது. ரோஹித் அண்ட் விராட் இந்த சீரீஸ்ல ரெஸ்டட் அப்படின்னு தான் நியூஸ் வந்தது. பட் திடீர்னு அவசரமா வந்து ரோஹித் விராட் 2 பேரும் ODI டீம்ல போட்டுருக்காங்க. இதுலயும் எனக்கு என்னவோ டெஃபினட்டா அந்த கௌதம் கம்பீர் ஃபேக்டர். வா நீ எங்க போற, வா ODIனா நீ விளையாடிதான் ஆகணும், T20 தானே ரிட்டையர் ஆயிட்ட, ODIஸ்னா வந்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி இவரு கூப்பிட்டு வச்சுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பிரேதம். இது டவுட்டே கிடையாது பத்ரி. நல்ல வேளை பும்ரா கூப்பிடலீங்க. அந்த ஆளை உண்டு நீங்க ஆஸ்திரேலியா டெஸ்ட் கூட்டின்னு வாங்க, வேற எப்பவும் கூட்டின்னு வராதீங்க. அவர் ஒரு ஜுவல்ல அவரை பிரிசர்வ் பண்ணும். ஆனா விராட் அண்ட் ரோஹித் கூட்டின்னு வந்தது எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு புரியுது, சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி எக்ஸாக்டா 6 1 days தான் இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. சாம்பியன்ஸ் டிராஃபி ODI டூர்னமெண்ட், நீங்க ODI ஒரு 10-15 வச்சு T20 கம்மி பண்றீங்க. இல்ல நீங்க ஏன் வந்து கவுண்டர் பண்றீங்க? நீங்க ஏன் புரியல அப்படின்னு சொல்றீங்க? எங்க T20 சொல்லி தானே ரிட்டையர் ஆனாங்க. ODIs விளையாட வேண்டியதானே, அவங்க பேட்ஸ்மேன் தானே. T20 தானே ரிட்டையர் ஆனீங்க. ODIs நீங்க தான் ரிட்டையர் ஆலியே, விளையாட வேண்டியதானே. எதுக்கு இப்ப நம்ம பும்ரா நான் ஒத்துக்கிறேன், எஸ் இது ஸ்பெஷல், we need to take care of him. விராட் ரோஹித் என்ன வந்து விளையாட வேண்டியதானே, கரெக்ட் தானே கௌதம் கம்பீர்?
ஏஜிங் பாடிஸ்ங்க. அவங்களுக்கு ஆஸ்திரேலியா அந்த ஃபைட்டர்ஸ் சீரிஸ் தேவை. ஞாபகம் வச்சுங்க, நீங்க WTC ஒன்னும் குவாலிஃபை ஆகல. சோ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஏஜிங் பாடிஸ். அண்ட் இப்ப கூட விராட் அண்ட் ரோஹித் டாப் ODI பிளேயர்ஸ். இது மீனிங்லெஸ் சீரிஸ்ங்க. ஸ்ரீலங்கா வந்து தமிழ்நாடு டீம் அடிச்சுட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு புரியல. இந்த மீனிங்லெஸ் சீரிஸ் நீங்களே சொல்றீங்க, அப்புறம் ஏங்க அதை விளையாடுறீங்க நான் கேக்குறேன். நீங்க விளையாடுனா அது BCCI கேட்கணும். அது BCCI தான் கேட்கணும். சீனியர் பிளேயர் அப்படினா எனக்கு புரியல. இதுதான் நம்ம வந்து நம்ம டிஸ்கஷன் தான் இங்க பேசுறோம். பட் அதுதான் I'm just trying to counter it. Meaningless series, why do you want to even play it is my question. You want, if it is a good series, you want them to play, right? அது BCCI ஸ்ரீலங்காக்கு ரெவென்யூ கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்தியா போனாதான் ரெவென்யூ வரும் BCCI ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு. அது கொடுக்குறாங்க. ICC ஓட்டு அது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா 6 மேட்ச் தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி. சோ விளையாடுறாங்களா? பட் ஐ திங்க் இது டெஃபினட்டா கௌதம் கம்பீர் ஹேண்ட் தான். ப்ளீஸ் ஆடுங்கப்பா நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ வேற வழியே இல்லைன்னு ஆடுறாங்க அவங்க. அது கிளியரா தெரியுது. டவுன் தி ரோட் இன்னும் பல விஷயங்கள் நடக்க போகுது. இன்ஃபேக்ட் அரசல் பர்சனலா என்ன கேக்குதுன்னா, ரோஹித் விராட்டியை துலீப் டிராஃபி கூட ஆட வைக்கிற பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன் நான். அதெல்லாம் நடந்ததுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பூகம்பமே எங்கேயோ வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல, பொறுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் டவுன் தி ரோடு ஒரு 6 மாசம் 1 வருஷம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நமக்கு இருக்கு. அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம சேனல்லயும் நம்ம பேசிடுவோம். இன்னொரு ஒரு ஷாக்கிங் செலக்ஷன் இல்ல ரேதர் ஷாக்கிங் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் பிரேத்தம் நல்லா ஆடி இருக்காருங்க. ஒரு செம்ம கிரிக்கெட் ஆடி இருக்காரு. இந்தியாவுக்கு சான்ஸ் கொடுத்த போதெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் நல்லா பண்ணிருக்காரு. CSKக்கும் நல்லா பண்ணிருக்காரு. என்ன ரீசன் அவருக்கு? there is no reason why அவர் வந்து டிராப் ஆயிருக்காரு அப்படின்னு. 7 இன்னிங்ஸ் T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு. 71.2 ஆவரேஜ் ருத்ராஜ் கெய்க்வாட், 158.7 ஸ்ட்ரைக் ரேட். T20 இன்டர்நேஷனல் சீரிஸ்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க பிரேத்தம். ப்ராபபிலி அவர் வந்து கன்சிஸ்டன்டா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் CSK is been doing exceedingly well. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன் மேல ரன் கோச்சிட்டு இருக்காரு. I just want no justice for ருத்ராஜ் கெய்க்வாட்ங்கிற மாதிரி நான் டெஃபினட்டா கேக்குறேன். என்ன ரீசன்? I'm totally upset. ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்காது பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். because there is no valid reason for it. நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்றீங்க 100% கரெக்ட். valid reason கேட்டீங்கன்னா தேடி பார்த்த நேத்துல இருந்து எனக்கு கிடைக்கல. யோசிச்சு பார்த்தேன்னு தெரியல. இன்னொரு பிளேயர் நான் சொல்றேன் பத்ரி, அபிஷேக் சர்மா. 46 பால் 100 can bowl, can field terrifically. உங்களுக்கு அந்த இன்டென்ட் அந்த டாப் வேணும்னா அபிஷேக்கும் ஜெய்ஸ்வாலும் ஆடணும். இப்ப என்ன பண்ணாங்க, கில்ல வைஸ் கேப்டனை போட்டு அவர் பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ருத்ராஜையும் எடுக்கல, அபிஷேக்கையும் எடுக்கல. இப்போ நீங்க ருத்ராஜ் ஆர் அபிஷேக் ஒருத்தர் எடுத்துக்கலாம், பிகாஸ் ஒரு பேக்கப் ஓப்பனரா. நீங்க 2 பேரையுமே எடுக்கல. சோ எனக்கு இந்த 2 செலக்ஷனும் சத்தியமா புரியலைங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து ஒரு CSK பிளேயரோட ஸ்டாக் கீழே போச்சுன்னா இன்னொரு CSK பிளேயரோட ஸ்டாக் கண்ணாப்படான்னு மேல போகுதுங்க. அது எப்படின்னு தெரியலைங்க. சிவம் டூபே ஒன் டே ஸ்குவாட்லயும் இருக்காரு. இப்போ T20 ஸ்குவாட் மட்டும் இல்ல, ஒன் டே ஸ்குவாட்லயும் இருக்காரு. இந்தியா செலக்ஷன்ஸ் ஒரு காலத்துல ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸா கொஞ்சம் சென்சிபிளா இருந்துச்சு. இந்த சீரிஸ் வந்து தலை சுத்துதுங்க. யாரு இருக்காங்க யாரு இல்லன்னு சத்தியமா புரியல. நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் செலக்ஷன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அபிஷேக் சர்மா நான் செலக்ஷன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். T20க்கு ருத்ராஜ் ODIல இல்ல, அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். சிவம் துபே ODIல இருக்காரு, ஒத்துக்க மாட்டேன். ரிங்கு சிங் ODIல இல்ல, ரியன் பராக் இருக்காரு, அதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன். டெஃபினட்டா வந்து அது இதுக்கும் மேல ஒரு விஷயம். நீங்க ஐயோ என்ன நீங்க கவுண்டர் பண்ண போறீங்க? இப்போ சுப்மன் கில் 2 வைஸ் கேப்டனுங்க. புரியல எனக்கு. T20 டீம் ஏன் இருக்காரு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம 2 வீக்ஸ் பேக் ஃபாஸ்ட் ரீவைண்ட் பண்ணோம்னா பத்ரி, நம்ம ஷோல நான் சொன்னேன் வருங்கால கேப்டன் பத்ரி, அதுக்கு தான் அவர் இங்க கேப்டனா போட்டிருக்காங்க. நீங்க சிரிச்சீங்க, என்ன பேசுறீங்க நீங்க? அவர் ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் இத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சோ சிரிக்கிறேன் பிரேத்தம். என்ன பிரேத்தம் இது? நம்ம T20 டீம்ல அவர் ஏன் இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அவர் என்னன்னா நான் பாத்துக்கேங்க. இந்தியன் கிரிக்கெட்ல இன்னி நேத்து இல்ல, பல வருஷமா நடக்கிற விஷயம் இது. இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு பையனை செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுவாங்க. இவன் தான்ப்பா ஃபியூச்சர், இவனுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போறோம், இவன் நம்ம ஸ்டாரா உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. For all due respect of விராட் கோலி and ரோஹித் சர்மா, இவங்க எல்லாம் வந்து எஸ் இப்போதைக்கு they are legends, big cricketers. பட் அவங்க யங் இயர்ஸ் அவங்க கூட ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கிங் இருந்திருக்கு, உருவாக்கிருக்காங்க. விராட் கோலியும் உருவாக்கி இருக்காங்க, ரோஹித் சர்மாவும் உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்ல நானே என் கமெண்ட்ல சொல்லியிருக்கேன், இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் அப்படின்னு. அது அப்படியே வந்துட்டு தான் இருக்கு. அவரை வந்து ஒரு தங்க மகனா உருவாக்கிட்டு இருக்காங்க. நீதான்ப்பா பெரிய ஸ்டார், உடனே நான் க்ரூம் பண்ண போறோம், எனக்கு நீதான் வேணும், விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு அப்புறமா நீதான் அப்படிங்கிற மாதிரி சில பேரை எடுத்து தத்தெடுத்து வந்து வளர்த்து விடலாம்.
அப்படின்னு பண்ணுவாங்க பிசிசி. சுப்மன் கில் வந்து டெஸ்ட் ஓடிஐல சர்டனிட்டி, அதுல நான் டவுட் இல்ல. என்ன பெர்ஃபார்ம் பண்றாரு இங்கிலாந்துல ஒரு டெரிஃபிக் கமிங் ஆஃப் சீரிஸ் இப்பதான் மார்ச்ல பார்த்தோம். ஆனா T20ல வந்து அவர் ரைட் ஃபிட்டான்னு எனக்கு தெரியலங்க. அதை வைஸ் கேப்டனா போட்டு அவர் இடத்த லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி வளர்த்து விடுறாங்க பசங்களை. அது ஏன் நம்ம ஊர் பசங்க எவனுமே வளரமா அந்த மாதிரி மாட்ட மாட்டான்னு தெரியல. அது எப்போதுமே வந்து ஒரு நார்த்ல இருந்து வர ஒரு நார்த்ல இருந்து எதர் மோஸ்ட் ஆஃப் த டைம் டெல்லி இல்ல பாம்பே இல்ல பஞ்சாப் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பசங்களை தான் தூக்கி வளர்த்து விடுவாங்க. நம்ம ஊர் பசங்களை வளர்த்ததே இல்லை. அது ஏன்னு தெரியல. சரி, இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்திருக்காரு. அது ரைட் செலக்ஷன் தான். ஏன்னா நல்லா ஆடினாரு வேர்ல்ட் கப்ல. ஓடிஐஸ் அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் டெஃபினட்டா வந்து அவருக்கு இடம் இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வேர்ல்ட் கப் பாத்தீங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்தியா தோத்துட்டாங்க 19ஆம் தேதி நவம்பர்ல. இல்லாட்டி நீங்க ரோஹித்துக்கு அடுத்த விராட்டுக்கு அடுத்த ரன் ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிருந்தாரு. சோ அந்த கேம்பெயினை எல்லாரும் மறந்துட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரேயஸ் ஐயர் டெரிஃபிக் ஓடிஐ பிளேயர். நல்ல விஷயம் அவர் திரும்ப வந்தது. எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து வாஷிங்டன் சுந்தர் பத்ரி நல்ல ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க. அவர் T20 ஸ்குவாட்லயும் இருக்காரு, ஓடிஐ ஸ்குவாட்லயும் இருக்காரு. பெரிய வாய்ப்பு வாஷிங்டனுக்கு. அதை டெஃபினட்டா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் பேக் பண்ணிருக்காங்க, கிளியரா பேக் பண்ணிருக்காரு கம்பீர். ஓடிஐ ஸ்குவாட் அண்ட் T20 ஸ்குவாட்ல யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு பெரிய ஆப்சென்டி நம்ம பேசாத விஷயம், ஜடேஜா ஒயிட் பால் ஓடிஐ டீம்ல இல்ல. சோ வாஷி ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்களா? டெஃபினட்டா நீங்க இதுல இந்த டிசிஷன்ல நீங்க வந்து ஆர் யூ ஹாப்பி ஆர் யூ நாட் ஹாப்பி? ஏன்னா நீங்க தான் நிறைய வாட்டி ஜடேஜா மேல क्वेश्चन மார்க்ஸ் எழுப்பிட்டே இருந்திருக்கீங்க நம்மளோட வீடியோஸ்ல. இஸ் நம்பர்ஸ் பத்ரி இஸ் நாட் சோ குட், எஸ்பெஷலி இன் இஸ் பேட்டிங். bowling ஓகே, பட் பேட்டிங்ல அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தீங்க கிரிக்கெட் வித் பத்ரில. பட் நவ் தே ஹவ் டன் இட். ஜடேஜா வந்து ஓடிஐ டீம்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. இஸ் தேர் ஒன்லி இன் T20s. ஐ திங்க் இட் இஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து ஒரு பயங்கர ஷாக்கிங் டிசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தே ஆர் லுக்கிங் டு மூவ் ஆன். நீங்க சொல்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்திருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம். தே ஆர் லுக்கிங் அஹெட் ஆஃப் ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி தோணுது. டெஃபினட்டா ஐ திங்க் அவரோட லிமிடெட் பேட்டிங் ஒயிட் பால்ல இது டெஃபினட்டா இம்பாக்ட் பண்ணுது. அண்ட் அவருக்கு கொஞ்சம் சர்ஃபேசஸ் லைட்டா ஹெல்ப் பண்ணும். நீங்க ஓடிஐஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பாட்டா விக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஜடேஜாக்கும் வயசாச்சு, 35 வயசாச்சு. தேர் லுக்கிங் டு மூவ் ஆன். பட் ஜடேஜா ரெட் பால் கிரிக்கெட்டர், இந்தியாக்கு இன்வால்யூபிள். ஹோப்ஃபுல்லி அவர் அடுத்த 2-3 வருஷம் டெஃபினட்டா விளையாடுவார். ஏன்னா உங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இல்ல 11ல ரெட் பால்ல. எஸ்பெஷலி அஸ்வினும் ஜடேஜாவும் தான் இப்ப கூட உங்களுக்கு முதுகெலும்பு உங்களுக்கு ரெட் பால்ல. சோ ஜடேஜா டெஃபினட்டா அந்த ரெட் பால்ல ஆடுவாரு. பட் அது ஒரு நோட்டபிள் விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணல அந்த ஜடேஜா டிசிஷன் பத்தி. போராட்டம் நடந்தது ருத்துராஜுக்கும் அபிஷேக் சர்மாக்கும் தான். அண்ட் அப்கோர்ஸ் நம்ம நிறைய பேசிருக்கோம் இவரை பத்தி. இவரை ரொம்ப பேக் பண்றாங்க ரியான் பராக. அவர் ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க அபிஷேக் சர்மா ருத்துராஜ் ஹெட்டா ஓடிஐ அண்ட் T20ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அதை விடக்கூடாது. பட் அப்கோர்ஸ் இன்னொன்னு சொல்லலாம் மாதிரி நிறைய மேட்ச் இருக்கு. 15, 20, 25 மேட்ச் இருக்கும் பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப். இந்த டீம் டெஃபினட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ரியான் பராக் செலக்ஷனும் எனக்கு வந்து I'm not totally agreeing with it. I think definitely ரியான் பராக் பதிலா definitely it should have been ருத்துராஜ். மேபி பொசிஷன் அப்படினா கூட சொல்லலாம். பட் I don't agree with it. ஏங்க 6 சீசனா 7 சீசனா ஒரே நல்ல சீசன் அவர் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறாங்க. வேற ருத்துராஜ் கைக்வாட்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 5-6 வருஷமா எவ்ரி சீசன் ஆன் சீசன் அடிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் கஷ்டம். கன்சிஸ்டன்சி தான் நேம் ஆஃப் த கேம். எவன் கன்சிஸ்டன்டா அடிக்கிறானோ அவன் தான் பெரிய பிளேயர். ஒரே சீசன் அடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபைட். இன்னும் ஒரு சின்ன டிபேட் இருக்கு. சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட், இதுவும் ஒரு சின்ன டிபேட் ஒன்னு இருக்கு பிரேதம். ஐ திங்க் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தா Sanju Samson definitely has better numbers than Rishabh Pant. I totally agree. Having said that, எனக்கு personally I like Rishabh Pant. Rishabh Pant means அவனோட ஒரு பயங்கரமா வந்து அவர் மேட்ச் வின்னரா இருந்திருக்காரு. இந்தியாக்கு நல்லா பண்ணிருக்காரு, டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா பண்ணிருக்காரு. So I agree with this selection that Rishabh Pant they have backed. In fact T20 World Cup செமையா ஆடினாரு. Tough conditions like he has always done well for India. So I like Sanju Samson. எனக்கு Sanju Samson ரொம்ப பிடிக்கும். அவரோட கேம் ரொம்ப பிடிக்கும். அவர் விளையாடணும் அப்படி டெஃபினட்டா எனக்கு ஆசை. பட் இருந்தாலும் Rishabh Pant Sanju Samson வரும்போது going with Rishabh Pant. I think that is right. ஏன்னா எஸ்பெஷலி KL ராகுலும் இருக்காரு. சோ 3வது விக்கெட் கீப்பருக்கு நீட் இல்லன்னு எடுக்கல வேணுமோ. ஆனா நான் இன்னொரு ஆர்குமெண்ட் பண்ணுவேன். சஞ்சு சாம்சன் பியூர் பேட்டரா ரியான் பராக் பதிலா ஆடிருக்கலாம், அவர் ஒரு தூபேக் பதிலா ஆடிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஓடிஐ டோர்னமெண்ட் வரும்போது சஞ்சு சாம்சன் T20 டீம்ல இருக்காருங்க. T20 டீம்ல வேர்ல்ட் கப் வரும்போது அவர் ஓடிஐ டீம்ல இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் பேட் லக். அது டெஃபினெட்லி பேட் லக். இன்னொரு பிளேயர் ஐ மீன் ருத்துராஜ் நீங்க சொன்னீங்க பாம்பேல இருந்து வளர்த்து விடுறாங்க. அது ருத்துராஜ் கைக்வாட் பாம்பே பக்கம் மகாராஷ்டிரா ஸ்டேட் தான். அவரையே வளர்த்து விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவருக்கு அந்த அபிலிட்டி இருக்கு. டெஃபினட்டா கொடுத்த வாய்ப்புகளை எடுத்துட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மா கூட நான் சொல்லேன் ஓகே ஒரு சீசன் அவன் சின்ன பையன். ருத்துராஜ் கன்சிஸ்டன்டா டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஹசார்ல அடிச்சிருக்காரு, ஸ்மார்ட் சையத் முஷ்டாக்ல அடிச்சிருக்காரு.
அண்ட் இந்த ஜிம்பாப்வே சீரிஸ் கூட அடிச்சிருக்காருங்க. இது கஷ்டமா இருக்கு. அண்ட் நீங்க வந்து ரியான் பராக் எல்லா இடத்துலயும் ப்ரோமோட் பண்றீங்க, ஏங்க ரிங்கு சிங்க நீங்க ஓடிஐ ஃபினிஷரா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த ஓடிஐ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல பவர் ஹிட்டிங்ல, எஸ்பெஷலி பாண்டியா வந்து அவர் ரெஸ்ட் கேட்டிருக்காரு. ஓடிஐ அவருக்கு பர்சனல் விஷயம் தான் இருக்கு, சோ ரெஸ்ட் கேட்டிருக்காரு அந்த ஓடிஐ இதுல. சோ உங்களுக்கு ரிங்கு மாதிரி ஒரு ஆள் தேவை. ஏன்னா உங்களுக்கு பவர் ஹிட்டிங் வெறும் வாஷி 7 and 8ல வந்து அகைன் பவர் ஹிட்டிங் இஷ்யூ தான் உங்களுக்கு. நம்ம இது ரொம்ப வருஷமா ஒயிட் பால் ஸ்குவாட் பத்தி பேசுறோம், எஸ்பெஷலி ஓடிஐல பவர் ஹிட்டிங் இஷ்யூ. ரிங்கு ஏன் ஆட மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் வந்து ஓடிஐக்கு புஷ் பண்ணலன்னு எனக்கு புரியல. நிறைய பேர் சொல்றாங்க, ஓ கம்பீர் வந்தா கேகேஆர் பிளேயர்ஸ் வருவாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா எங்க ரிங்கு சிங் இல்லீங்களா ஒன் டேல இருக்கணும். எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணுன்னா, இந்த மாதிரி இந்த ரிங்கு ருத்ராஜ் எல்லாம் மிஸ் அவுட் ஆகும்போது எங்க சும்மாவது ஒரு இந்த பேட் பாய் இமேஜ் வேணும் போகுது. அப்படியே போயிட்டு நீங்க போயிட்டு ஒரு 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 2-3 ஆக்ட்ரஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், ஏதாவது ஒரு நியூஸ்ல இருக்கணும், ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணணும், நல்ல பச்சை குத்திக்கணும். ஆமா, உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் மேனேஜர் இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும் போல இருக்கு. அப்பதான் நீங்க இந்தியன் கிரிக்கெட்ல மேல ஒரு கிரிக்கெட் ஆடுறதுன்றது ஓகே, அதுவும் இருக்கு. பட் அது கூட இதெல்லாம் இருக்கணும் போல இருக்கு. அப்பதான் வந்து நீங்க வந்து பெரிய இதுவா ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அபார்ட், இன்னும் ஒரு பிளேயரை நல்லா பேக் பண்றாங்க பத்ரி. அது மேபி உங்க ஒப்பீனியன் என்ன? லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளுக்காக சேஞ்சுக்காக பேக் பண்றாங்களா? இந்த கலீல் அஹ்மத கண்ணா அப்படின்னான்னு பேக் பண்றாங்க. ஓடிஐலயும் இருக்காரு, T20லயும் இருக்காரு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமார் பிரமாதமா போட்டாரு அந்த ஜிம்பாப்வே T20ஸ்ல. பின் பாயிண்ட் யாக்கர்ஸ். அவருக்கு பேஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம இவர் மாதிரி கொஞ்சம் அந்த ராஜஸ்தான்ல இருக்காரு சந்தீப் சர்மா, அவர் மாதிரி கொஞ்சம் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், சூப்பரா போடுறாரு முகேஷ் குமார். முகேஷ் குமார T20ல பேக் பண்ணல. கலீல் அஹ்மத் போத் இன் இது அண்ட் ஓடிஐ. ஆவேஷ் கான் நினைச்சேன், ஏன்னா ஆவேஷ் கான் ஒரு சுமாரான பேட்டிங் கூட ஆடுவாரு. ஆவேஷ் கானையும் டிராப் பண்ணிட்டு கலீல எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் விஷயம். எஸ், கலீல் டெஃபினட்டா ஐ திங்க் இஸ் தி லெஃப்ட் ஆர்மர் அப்படின்ற அந்த வெரைட்டியை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கலீல் அஹ்மத். சோ தட் வுட் ஹவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ் செலக்ஷன். இன்னொன்னு ஹர்ஷித் ராணாவும் பேக் பண்ணிருக்காங்க. ஹர்ஷித் ராணா ஹஸ் காட் a nod. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செலக்ஷன். டெஃபினட்டா இது ஒரு கௌதம் கம்பீர் எஃபெக்ட். மறக்க வேணாம், ஹர்ஷித் ராணா கேகேஆருக்கு விளையாடினாரு. சோ அது ஒரு டெஃபினட்டா ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட செலக்ஷன் இந்த டீம்ல இடம் பெற்றதுக்கு நல்லா போட்டாரு. இந்த ஒரு சீசன் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ரொம்ப நல்லாவே இருந்தது ஹர்ஷித் ராணா. ஸ்குவாட பாக்குறேன், ஹர்ஷித் ராணா ஓடிஐ ஸ்குவாட்ல தான் இருக்காரு. ஹர்ஷித் ராணாக்கு எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னு பத்ரி. ஆஸ் அ போலர் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும் நீங்க. அண்ட் நீங்க லாங் டர்ம் பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வருது, அவே சீரிஸ். ஆஸ்திரேலியால 5 டெஸ்ட் வருது, இங்கிலாந்துல 5 டெஸ்ட் வருது. சோ நீ எத்தனைதான் பும்ராவும் ஷமியும் போடுவாங்க. சோ ஹர்ஷித் ராணா எல்லாம் பேக் பண்ணி ஆகணும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, முகேஷ் குமார் மாதிரி ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மர், அவரை நீங்க திடீர்னு கொஞ்சம் சர்ப்ரைசிங். அந்த ஜிம்பாப்வே செலக்ஷன்ல ஒரு 3-4 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர், முகேஷ் ஆகட்டும், அபிஷேக் ஆகட்டும், ருத்ராஜ், இந்த 3 பிளேயர் ஸ்டாண்ட் அவுட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 3 பிளேயரையும் உட்காத்தி வச்சுட்டாங்க. பட் இது பெரிய வாய்ப்பு வாஷிங்டனுக்கு. அண்ட் சிவம் தூபேங்க திரும்ப ஓடிஐ எல்லாம் அவர் லைஃப்ல எதிர்பார்த்திருப்பாரான்னு தெரியல. அவர் வந்திருக்காரு, ஏன்னா பாண்டியா இல்லாம. இது அவர் பெரிய ஆடினாருன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும் சிவம் தூபே. பொறுத்து வந்து பார்ப்போம். எஸ், இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ், சம் ஷாக்கிங் செலக்ஷன்ஸ், சம் குட் செலக்ஷன்ஸ் ஆல்சோ. பட் கம்பீர் எஃபெக்ட் டெஃபினட்டா இருக்கு. லெட்ஸ் see the road ahead எப்படி நடக்க போகுது அப்படின்னு. Thank you பிரேதம் for coming on. Thank you பத்ரி. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys, take care, catch up soon.